வாழ்க வளமுடன் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் குவார்ட்டர்லி எக்ஸாம். இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு 44வது வினா புவியியல் பகுதியிலேருந்து இந்திய வரைபடத்தில் கேட்பாங்க. 8 இடங்கள் கொடுப்பாங்க. எய்தரார் இன்னொரு 8 இடங்கள் அது இந்தியாவில் கேட்பாங்க. நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம வந்து 8 மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னா, குறிப்பாக மெல்ல கற்கும் மாணவர்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய ஒரு 30-35 இடங்கள் நம்ம அந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். மாணவர்கள் முழுமையாக பாருங்கள், குறித்து பாருங்கள் வரைபடத்தில். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த வரைபடத்தை பொறுத்தளவு தென்மேற்கு பருவக்காற்று வீசக்கூடிய திசையை குறிச்சிருக்கோம். மேல் நோக்கி ஆரம்பமாக இருக்குது போட்டு காமிச்சிருக்கோம். இங்கே எழுதியிருக்கோம் தென்மேற்கு பருவக்காற்று. அதுமாதிரி மன்னார் வளைகுடா பார்த்தா தெரியுது, இங்கே இடத்துல குறிச்சிருக்கோம் மன்னார் வளைகுடா. லட்சத்தீவு, அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவு இங்கே குறிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுந்தரவன காடு இதை குறிச்சிருக்கோம். சுந்தரவனம் மாங்குரோ காடுன்னு சொல்லலாம். அதுமாதிரி கங்கை ஆறு, கங்கை சமவெளி அல்லது கங்கை டெல்டா, கங்கை ஆறு எது கேட்டாலும் இங்கே குறிக்கலாம். அடுத்து எவரெஸ்ட் சிகரம், மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்லுவாங்க, கரெக்டாக இங்கே குறிக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த கொம்புக்கு பக்கத்தில் குறிக்கணும். நிறைய பேர் கீழே இங்கே இறக்கி குறிச்சிருந்தாங்க, தப்பு. இது நேபாளத்தில் தான் இருக்குது எவரெஸ்ட்டு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து மேலே பார்த்திங்கன்னா இந்தியாவின் உயரமான சிகரம்னு சொல்லுவாங்க, காட்வின் ஆஸ்டின் K2ன்னு சொல்லுவாங்க. இதை இந்த டெல்டா போட்டுக்கு பாருங்கள், முக்கோண சேப்பில் போட்டு டார்க் கொடுத்துருக்குமா, இதுதான் அந்த பிளேஸு காட்வின் ஆஸ்டின் சிகரம். எவரெஸ்ட் வந்து உலகின் உயரமான சிகரம், இந்த குறிச்சிருக்கோம் டெல்டா போட்டு நல்லா கவனிங்க. ஸோ இதான் அந்த பிளேஸ், ரொம்ப தள்ளி குறிச்சிடக்கூடாது, சரிங்களா. அடுத்து நர்மதை ரிவர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, நர்மதை குறிச்சிருக்கோம். நல்ல கேப் விட்டு தபதி, இந்த ரெண்டுக்கு இடையில தான் சாத்புரா மலைத்தொடர் உங்களுக்கே தெரியும். அடுத்து தார் பாலைவனம், பாலை மண் இதுதான், தார் பாலைவனம் இதுதான். அடுத்து தக்கான பிடவுமி, டெக்கான்ஸ் சொல்லுவாங்க, பிளாட்டியூ, டெக்கான் பிளாட்டியூ, தக்கான பிடவுமி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பீடபூமி, அடிக்கடி கேட்குறாங்க. அதுமாதிரி சோட்டா நாகபுரி பீடபூமி, இதை வந்து கனிம வளம் மிக்க பகுதி அப்படின்னு கேட்கலாம், அல்லது டைரெக்டாகவே சோட்டா நாகபுரி பீடபூமி அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி இரும்பு கிடைக்கக்கூடிய பகுதி, நிலக்கரி கிடைக்கக்கூடிய பகுதி, இரும்பு எக்கு கிடைக்கக்கூடிய பகுதி எல்லாமே இங்கே குறிக்கலாம் நீங்கள், சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸு. அதே மாதிரி சென்னை பார்க்குறோம். இந்த சென்னை வந்து பன்னாட்டு விமான நிலையம், உள்நாட்டு விமான நிலையம், முக்கிய துறைமுகம் எல்லாத்துலேயுமே இது வரும். ஸோ அதனால் இதை முக்கியமானது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் தான் நம்ம பார்க்குறோம். மெல்ல கற்கும் மாணவர்கள் மட்டுமல்ல, எல்லா மாணவர்களும் இதை நீங்கள் என்ன செய்யலாம், கண்டினியூவாக பார்த்து நீங்கள் குறித்து பாருங்கள். கண்டிப்பாக காலாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வரைபடத்தில் நம்ம பாக்நீர் சந்தி பார்க்குறோம். கீழே இலங்கை இந்தியாவை பிரிக்கக்கூடியது. அதுமாதிரி காவேரி ரிவர் பாருங்கள் எங்கே இருக்குன்னு. அது மாதிரி வெளியில் குறித்து கீழே உள்ள கோடு போட்டிருக்கேன். இது என்னென்னா சோழமண்டல கடற்கரை, எங்கேருந்து எங்கே முடியும்னு பாருங்கள். சோழமண்டல கடற்கரை அடிக்கடி கேட்குறாங்க. அதுமாதிரி சிலிக்கா ஏரி, இந்த இடத்துல வரும் சிலிக்கா ஏரி, இந்த இடத்துல அதான் நான் ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் குறிக்கலாம். அந்த இடத்துல சிலிக்கா ஏரி. சணல் விளையும் பகுதி சுற்றி குறிங்க, மேற்கொங்களை சுற்றி குறித்தா சணல் விளையும் பகுதி. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதிக மழை பெறும் பகுதி, மவுஸ் சிண்ட்ரம் சொல்லுவாங்களா, அதிக மழை பெறும் பகுதி, அதை கொஞ்சம் முக்கியமானது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதிக மழை பெறும் பகுதி இந்த இருக்குது, சரிங்களா. அடுத்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் மும்பை, மகாராஷ்டிரா, அதாவது கரிசல் மண்ணும் கேட்டால் இங்கே குறிக்கலாம். அதே நேரத்தில் பருத்தி விளையும் பகுதியும் இதுதான், ஏன்னா கரிசல் மண்ணில் தான் பருத்தி அதிகமாக விளையும். ஸோ அதனால் இந்த ரெண்டுக்குமே இந்த இடத்த குறிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரெண்டையுமே குறித்து காமிச்சிருக்கோம். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுமாதிரி மலபார் கடற்கரை கீழ்ப்பகுதியில் இடது பக்கம் அரபிக்கடலில் கீழே இந்த கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி மலபார் கடற்கரை, அதிக முக்கியமான ஒரு இடம் இது. அதுமாதிரி பாலை மண், தார் பாலைவனமும் இதுதான், பாலை மண்ணும் இதுதான், மேலே மலை மண் குறிச்சிருக்கோம், ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. சிலிக்கா ஏரி, அதுமாதிரி சணல் விளையும் பகுதி, பருத்தி விளையும் பகுதி, மலைமண், பாலைமண். இந்த மலைமண்ணில் தான் மலைக்காடுகள் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸை பார்த்துருக்கோம். அதுமாதிரி பாக்நீர் சந்தி கீழே குறிச்சிருக்கோம். இந்த டாட்டா இருக்குது பாருங்கள், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பாக்நீர் சந்தி. அது இதுமாதிரி மலபார் கடற்கரை, காவிரி ரிவர் பார்த்து வச்சுக்கோங்க, சோழமண்டல கடற்கரை, இதுமாதிரி அதிக மழை பெறும் பகுதி. ஸோ அடுத்து நம்ம இந்த வரைபடத்தில் பாருங்கள், சென்னை டு டெல்லி, சென்னை இங்கே குறிச்சிருக்கோம், டெல்லி இங்கே மேலே குறிச்சிருக்கோம். ரெண்டையும் இணைச்சி நம்ம என்ன செய்யணும், ரயில்வே ட்ராக் போட்டிருக்கோம், சென்னை டு டெல்லி ரயில்வே ட்ராக்கு. இடையில நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டெல்லிக்கு கொஞ்சம் கீழே இங்கே என்ன பண்ணலாம், ஆக்ரான்னு குறிக்கலாம். ஒரு ஸ்டேஷன் குறித்தா கூட கரெக்டு தான், அல்லது மெல்ல கற்கும் மாணவர்கள் இந்த 2 பிளேஸையாவது கரெக்டாக குறிங்க, சரிங்களா. சென்னை டு டெல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை விளையும் பகுதி, இந்த பஞ்சாப், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மேலே நான் ஏற்கனவே சொன்னேன் மலைக்காடுகள், போன மேப்பில் இதை மலை மண் பார்த்தோம், மலைக்காடுகள் இதுதான், மவுண்டைன் ஃபாரஸ்ட்டுமாங்க. அதே மாதிரி வண்டல் மண், அலுவயல் சாயல் அப்படிம்பாங்க.
மகாநதி ரிவர் பாருங்கள் எங்கே இருக்குன்னு. அது மாதிரி வடசர்க்கார் கடற்கரை, இங்கேருந்து இங்கே முடிய வடசர்க்கார் கடற்கரை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தேயிலை விளையும் பகுதி கரெக்டாக குறித்து காமிச்சிருக்கோம். அஸ்ஸாம் தேயிலை விளையும் பகுதி. அதுமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம், அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் கேரளா. அதுமாதிரி எண்ணெய் வயல் மும்பை ஹை கேட்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் பெண்ட் வளையுது பாருங்கள், அங்கே காம்பே வளைகுடா குறிக்கலாம். அதுக்கு மேலே ரான் ஆஃப் கட்ச், இந்த இடத்துல குறிச்சிங்க அப்படின்னா இது வந்து கட்ச் வளைகுடா. இந்த இடத்துல கட்ச் வளைகுடா, மேலே ரான் ஆஃப் கட்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்களை நம்ம பார்த்துருக்கோம். மெல்லக்கிற்கு மாணவர்கள் அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள். அது போக நீங்கள் இந்த உயிர்கோள பெட்டகம் சேஷாசலம் இங்கே வரும்னு நினைக்கிறேன். சேஷாசலம் அதேமாதிரி பன்னா இந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இது வந்து உயிர்கோள பெட்டகம் ஏதேனும் ஒன்றுன்னு கேட்பாங்க, அல்லது டைரெக்டாக பன்னா அல்லது சேஷாசலம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மாணவர்கள் இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு ஒரு எம்டி மேப்பை வச்சு நீங்கள் குறித்து பாருங்கள். உங்கள் ஆசிரியர்கிட்ட காட்டுங்க, நீங்களே கூட திருத்தி பாருங்கள். கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அரசு பொதுத் தேர்வில் கூட அதிகமான இடங்கள் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.